வணக்கம். பதிவை பார்க்குறவங்களுக்கு நன்றியும் வணக்கமும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடி ஒரு வீடியோ. இப்போ வாகனம் என்ன வீடியோ இந்த பதிவுலன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மருத்துவமனையிலேருந்து வீடு திரும்பி மாடியில் குடியிருக்கிறதுனால எனக்கு படியேற முடியாமல் உட்காந்து கை படியில் ஊனி பேக்லேயே அப்படியே உட்காந்து தான் படியேறணும். அந்த அளவுக்கு கால் வலி இருக்கிறதுனாலையும் இல்லை எங்கே போனாலும் யாராலையும் இப்போல்லாம் வாகனம் இல்லாமல் கால்நடையாக போகிறதுங்கிறது ஒரு முடியாத ஒரு நேரம். அப்புறம் முடியாமல் இப்படி பல காரணங்களால் வாகனம் இல்லாமலும் யாராலையும் போக முடியல வெளியில். மனோவேகம் வாயு வேகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மனோவேகத்துக்கு எந்த வாகனமும் தேவையில்லை. நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஆனால் நம்ம மனமானது எங்கே வேணாலும் அந்த நேரத்தில் ஒரு சிந்தனை எங்கே வேணாலும் போயிட்டு நொடியில் போயிட்டு சேர்ந்துடும். அந்த மாதிரி மனோவேகத்தை சொல்லுவாங்க. ஆனால் அந்த வாகனம் இல்லாமல் எங்கேயும் போக முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம மனுஷங்க நடக்க முடியல அப்படி செய்கிறோம். ஆனால் இந்த தெய்வங்களுக்கு ஏன் அவங்க நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல இருக்க முடிஞ்சவங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அவங்க ஏன் வாகனங்கள் வச்சிருக்கிறாங்க? ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஏன் வாகனம் இருக்குது? வாகனம் அல்லாத ஒரு விலங்கையும் கூட தன் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அது ஏங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் எதிர் குணங்களை கொண்டவங்களை ஒரே தெய்வம் வச்சுருப்பாங்க. முருகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு இருக்கும், மயில் இருக்கும் அவர்கிட்ட. இந்த பாம்பும் மயிலும் எதிர் குணங்கள் ரெண்டு சண்டை போடுறதெல்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரி மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா, அவர் ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பனையில் படுத்திருப்பார். அதே நேரம் அவருடைய வாகனம் கருடன். இது ரெண்டுமே பகையாளின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த தெய்வங்கள் என்னதான் ஒவ்வொன்றுக்கும் குணங்கள் வேறையாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காகவும் இப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதனுடைய குணாதிசயங்களுக்கும் அந்த தெய்வங்களுடைய செயல்பாட்டுக்கும் ஒற்றுமை இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி அன்னப்பறவைய வாகனமாக வச்சிருக்கிறதா படங்கள்ல பார்ப்போம். நம்ம ஓவியங்கள்ல படங்கள்ல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவாற்றலையும் குறிக்கும். அன்னப்பறவை பாலையும் தண்ணியையும் பிரிக்கக்கூடியது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நம்ம பார்த்ததில்லை. அந்த மாதிரி கேள்விப்பட்டது தான். அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் பிரிக்கக்கூடியதுன்னு சொல்லி, அது அறிவுக்கு ஒரு இது. சரஸ்வதி நமக்கு அறிவை தரக்கூடியவர், நமக்கு அறிவை ஞானத்தை தரக்கூடியவர். அது மாதிரி அன்னம் எதை குறிக்குதுன்னா, புத்தி, அழகு, தூய்மை, இதையெல்லாம் அந்த அன்னப்பறவை குறிக்கிறதுனால அதையெல்லாம் நமக்கு தரக்கூடிய இந்த ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதி அன்னத்தை வாகனமாக வச்சிருக்கிறாங்க அப்படி சொல். அப்புறம் சிவபெருமான் நந்தியை காளையை வாகனமாக வச்சிருக்கார். இந்த காளை வலிமையானது. அதே நேரம் ஒரே நோக்கோடு சிவபெருமானை பார்த்தவாறு மிகுந்த பக்திக்கு இலக்கணமாகவும் காளைய சொல்லுவாங்க. ஒரே நேர்கோட்டில் சிவபெருமானை பார்த்த மாதிரியே தான் அமர்ந்திருக்கும். நந்தி வாசலை பார்த்து திரும்பி இருக்கார். அது மாதிரி நாமளும் இறைவனிடம் பக்தி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காளைக்கு வலிமை.
எந்த விலங்குகளுக்கும் இல்லாத ஒரு விசேஷம் என்னன்னா நந்திக்கு அபிஷேகம் செய்வாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பக்தி மிக்கவர் அப்படிங்கிறதுனால. அப்புறம் வந்து மகாலட்சுமியை பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிக்கு வாகனம் வந்து ஆந்தை. இந்த ஆந்தை வந்து கண்ணை பார்த்துருக்கோம் நம்ம இல்லை. அது வந்து அது மாதிரி நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வோடு இருந்து நாம் வந்து விவேகத்தையும் வச்சு நம்ம செல்வத்தை காக்கவும் சேர்க்கவும் மகாலட்சுமிக்கு அந்த ஒரு வாகனம் ஆந்தை வாகனமாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூஞ்சூர். இந்த மூஞ்சூரெலாம் இப்போ பார்க்க முடியல. ஏன்னா பார்க்கல ரொம்ப நாளாக. கிச் கிச் கிச்சு நைட்லலாம் சவுண்டு கொடுக்கும். அதெல்லாம் சிலர் சொல்லுவாங்க ஜல் ஜல்லுன்னு சத்தம் கேட்டுச்சு நைட்டில் ஏதோ நடமாடுது அப்படின்னுட்டு. அதோட குரல் வந்து சாங்கி சத்தம் மாதிரி கேட்கும். அந்த மூஞ்சூர் பார்த்திங்கன்னா சோறில் பொந்தடிக்கிறது, அப்புறம் எதையாவது கடிச்சு போடுறது வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப பொருள்களை வீணடிக்கும், பாழடிக்கும். அது மிச்சம் வைக்கிறது எலுமிச்சம்பழம் ஒன்று தான். அதை கடிக்காத, அதை மட்டும் சாப்பிடாது போல். அதனால தானோ என்னமோ எலி சாப்பிடாம மிச்சம் வச்சிருக்கிறது எலுமிச்சம்பழம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குணங்களை எல்லாம் அடக்கி ஆள்றது தான் விநாயகருடைய வாகனமாக. அதை குறிக்கிறது மாதிரி தான் இந்த ஆணவம், அடுத்தவங்கள சுரண்டுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை அடக்கி ஆளணும் அந்த குணங்களைங்கிறதுக்கா அடையாளமாக தான் விநாயகர் அது மேலே அமர்ந்திருக்கிறதா சொல்லுவாங்க. அப்புறம் துர்க்கை பார்த்திங்கன்னா, அவங்க துர்க்கை வந்து கோபத்தின் அடையாளம். மகிஷாசுரமர்த்தினின்னு சொல்லுவாங்க. நவராத்திரி கொண்டாடுற ஒரு இது அவங்க செய்த ஒரு தவத்துக்காகவும் வீரத்துக்காகவும் தான். அந்த வீரத்துக்கு அடையாளமாக காட்டுக்கே ராஜான்னு சொல்லக்கூடிய சிங்கத்தை வந்து அவங்களுக்கு வாகனமாக வச்சிருக்கிறது அவங்களுடைய வீரத்தை, மகிஷாசுரமர்த்தினியோட வீரத்துக்கு ஒரு அடையாளமாக அதே குணம் கொண்ட சிங்கத்தையும் அவங்க வாகனமாக அதையும் அவங்க அடக்கி அவங்களுக்கு வாகனமாக வச்சிருக்கிறதாக கதைகள் இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விலங்குகளை மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. காகம், சனி பகவானுக்கு, பைரவருக்கு, நாய், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.